அனைவருக்கும் வணக்கம். டெராபாக்ஸ் இந்த ஆப்பில் 1 TB க்ளவுட் ஸ்டோரேஜை ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது சேஃப் தானா? இந்த ஆப்பை நம்பி இது கொடுக்கக்கூடிய க்ளவுட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் உண்மையிலே இவங்க 1 TB க்ளவுட் ஸ்டோரேஜை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஸ்டோரேஜில் நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை அப்லோட் பண்ணும்போதும் டவுன்லோட் பண்ணும்போதும் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீடுக்கான லிமிட்டை இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்பீடு லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்லோட் ஸ்பீட் ஆகட்டும் டவுன்லோட் ஸ்பீட் ஆகட்டும் 1.5 MBPS வரைக்கும் எனக்கு கிடச்சிது. இந்த 1.5 MBPSமே சாலிடாக கிடைக்கல, வேரி ஆகிட்டே தான் இருந்துச்சு. 1.5 GB ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆச்சுது. என்னதான் இவங்க ஃப்ரீயாக 1 TB ஸ்டோரேஜ் கொடுத்தாலுமே அந்த ஸ்டோரேஜில் உங்களால் 500 ஃபைல்ஸை தான் அப்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலேயும் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இவங்களோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரீமியம் மெம்பர்ஷிப் மூலமாக 50,000 ஃபைல்ஸ் வரைக்கும் உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஜிப் ஃபோல்டராவோ ரேர் ஃபோல்டராவோ கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபோல்டரை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களால் 500 ஃபைல்ஸை தாண்டியும் அப்லோட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு ஃபைலோட சைஸ் 4 GBக்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலை உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. அதுலேயும் குறிப்பாக அது வீடியோ ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சைஸில் இருந்தாலும் அந்த வீடியோவை உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. ஆனால் அதுவே நீங்கள் உங்களோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 20 GB ஃபைலை கூட உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும், வீடியோவையும் அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்படிலாம் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது அட் அ டைமில் ஒரே ஒரு ஃபைலை மட்டும் தான் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் ஃபைலை அட் அ டைமில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இவங்களோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இவங்க 1 TB க்ளவுட் ஸ்டோரேஜை ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதான் ஸ்டோரேஜை ஃப்ரீயாக கொடுக்குறோம்ல நாங்கள் கொடுக்குற ஆடை பாருன்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் ஆடு, க்ளோஸ் பண்ணால் ஆடு, ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஆடு, அந்த ஆப்ஷன்லேருந்து பேக் வந்தால் ஆடுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ஆடாக போட்டு சாகடிக்கிறாங்க. ப்ரோ 1 TB ஸ்டோரேஜை ஃப்ரீயாக கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்படி குறை சொல்கிறத விட்டுட்டு இந்த ஆப் சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆப் சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்போட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி கூகுளை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சைனாவில் யூஸ் பண்ணக்கூடிய சர்ச் இன்ஜின் தான் பாய்டு. இந்த பாய்டுவோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் டியூபாக்ஸ். இந்த டியூபாக்ஸ் ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம். இந்த டியூபாக்ஸும் 1 TB க்ளவுட் ஸ்டோரேஜாக ஃப்ரீயாக கொடுக்குறதா சொன்னாங்க. அதனால் மக்கள் நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்மை நம்பி இவங்க கொடுக்கக்கூடிய க்ளவுட் ஸ்டோரேஜில் அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்படி நிறைய மக்கள் அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எங்களோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் இல்லாமல் உங்களோட ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா டவுன்லோட் ஸ்பீடு 50 kbps தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால மக்கள் அப்லோட் பண்ண அவங்களோட ஓன் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கே நாட்கணக்கில் செலவு பண்ணோம். அப்படி இல்லைனா ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செக் வச்சுட்டாங்க. இந்த டியூபாக்ஸுக்கும் டெராபாக்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டியூபாக்ஸை தான் ரீபிராண்ட் பண்ணி டெராபாக்ஸ்ன்னு லான்ச் பண்ணியிருக்கிறதா நிறைய ஆர்டிக்கலில் ரீட் பண்ணேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த டியூபாக்ஸ் பார்த்த வேலையை இவங்களும் பார்க்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால உஷாராக இருந்துக்கோங்க. பெரிய பெரிய கம்பெனிஸே லிமிட்டடாக தான் க்ளவுட் ஸ்டோரேஜை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 1 TB ஸ்டோரேஜை ஃப்ரீயாக கொடுக்குறது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 1 TB வரைக்கும் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான நீடு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத யோசிங்க. அப்படி 1 TB வரைக்கும்லாம் எனக்கு தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா 35 GB வரைக்கும் ஃப்ரீயாக க்ளவுட் ஸ்டோரேஜை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ், வீடியோஸ், இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்னு எதையுமே இந்த ஆப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அப்புறம் எதை தான் ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எதையும் ஸ்டோர் பண்ணாதீங்க. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி அடம்பிடிச்சிங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள்.